வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டேம்பேர் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வேம்பேர் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வேம்பேர்களை வேட்டையாடக்கூடிய நபர்களை தான் வந்து டேம்பேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேம்பேர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக பிறக்கும் போதே ஒரு வேம்பேருக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதனால் மனுஷனாக வாழ்ந்தாலும் வேம்பேரோட பிளட்டு ஓடும். இன்ஃபேக்ட் வேம்பேர்களை வேட்டையாடவும் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அந்த பவர்ஸ் பற்றிலாம் தெரியாமல் சும்மா வேம்பேரை ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் இவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஊரை ஏமாற்றிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. பட் உண்மையிலே அந்த பகுதியில் வந்து வேம்பேர் அட்டாக் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மிலிட்டன்ஸ் வந்து இவனை கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, கோர்கான்னு சொல்லப்படுற அந்த மெயின் வேம்பேர் யார், இவனோட அப்பா யார், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படம் விஷுவலாக ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்ட படம். ஒரு வார் வந்த ஏரியாவில் இந்த மாதிரியான வேம்பேர் அட்டாக் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த சூழலே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் ஒன்று வரும். அந்த சீனே வந்து பிரமாதமாக எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோ பிறக்கிறாரு, அந்த டைமில் அந்த வேம்பேர் வந்து எப்படியாவது இந்த குழந்தைய கொண்டு போகணும்னு வருது. அதை வந்து ஒரு விச்சு தடுக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனே வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வேம்பேர் அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸும் பிரமாதமாக இருந்துச்சு. ஹீரோவோட ஸ்டார்டிங்லேயே கூட இருக்கக்கூடிய யூரி அப்படின்ற பையன், அவனுக்கும் ஹீரோக்குமான அந்த பாண்டிங் அது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டெஸ்லான்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேம்பேராக இனிஷியலாக இருப்பா, அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அந்த கேரக்டருக்கான அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதும் ரொம்ப நீட்டாக முடிச்சிருப்பாங்க. அண்ட் பார்ட் 2க்கான லீட் அப்படின்றதும் நீட்டாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் என்னன்னா, நம்ம மெயினான ஒரு கிளாஷ் எதிர்பார்த்துருப்போம் இந்த படத்தில். அந்த கிளாஷ் வராமல் அதை வந்து பார்ட் 2க்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஸ்லைட்டாக டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை சஸ்பென்ஸோ அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் கதை போகும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பெரிய பரபரப்புலாம் இல்லை. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக சில காட்சிகள் அண்ட் பிளட் ஷெட் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.